திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் ஆன்மீக பூமி. நம் நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டை சேர்ந்த ஆன்மீக பக்தர்களையும் கவரும் ஆன்மீக தலங்களில் திருவண்ணாமலை மிக முக்கியமானது என்றால் மிகையல்ல. அத்தகைய புண்ணிய பூமிக்கு நிம்மதி தேடி வரும் வெளிநாட்டவர்களில் சிலர் ஆன்மீகம் என்ற போர்வையில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாவதுடன் நம்மவர்களையும் போதை வஸ்துகளுக்கு பழக்கப்படுத்தும் செயல்களும் அதிகரித்துள்ளது. அதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுதான் சில தினங்களுக்கு முன்பு திருவண்ணாமலையில் ரஷ்ய நாட்டை சேர்ந்த 2 சுற்றுலா பயணிகள் கைதான சம்பவம். திருவண்ணாமலை அடுத்த பெரும்பாக்கம் சாலை ஆனாய் பிறந்தான் கிராமத்தில் போதைப் பொருட்களுடன் சுற்றித் திரிந்த 44 வயதான பவல் கோர்ச்சகின் மற்றும் 42 வயதான ஈவா வெட்டி என்ற ரஷ்ய பெண்ணையும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். அந்த இருவரிடமிருந்து 239 கிராம் எடையுள்ள DMT, ஜைலோசைஃபின் போன்ற போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் திருவண்ணாமலையில் ஜூன் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடக்கவிருந்த தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் அமனிடா மஸ்காரியா, அயா ஹூஸ்கா, தவளை விஷம், மேஜிக் காளான் போன்ற வெளிநாட்டு போதை வஸ்துக்களை பயன்படுத்த இருந்தது தெரியவந்தது. மேலும் இந்த இருவரும் நேபாளம் வழியாக இந்தியாவுக்கு வந்தவர்கள் என்றும் ரிஷிகேஷ், மணாலி உள்ளிட்ட இடங்களில் அயா ஹுவாஸ்கா நிகழ்ச்சிகளை நடத்தியிருப்பதும் அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலையிலும் அந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டிருந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. அயா ஹுவாஸ்கா நிகழ்ச்சி என்பது ஆன்மீக தேடலில் பரவச நிலையை அடைவதற்கான ஒரு திருவிழாவாகும். தென் அமெரிக்க நாடுகளில் பழங்குடியின கலாச்சாரத்தோடு இணைந்த இந்த விழாவில் அயா ஹுவாஸ்கா என்ற ஒரு வகை மூலிகை செடியிலிருந்து உருவாக்கப்படும் கசாயம் போன்ற பானம் அருந்தப்படுகிறது. மனநோய்களை குணப்படுத்தவும் ஆன்மீக ரீதியான பரவச நிலையை அடையவும் அயா ஹுவாஸ்கா கசாயம் பயன்படுத்தப்பட்டது. தற்போது அந்த பானம் போதைக்காக பயன்படுத்தும் பொருளாக பாவிக்கப்படுகிறது. இந்தியாவில் போதைப் பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ள அயா ஹுவாஸ்கா பயன்பாடு தற்போது தடையை மீறி நுழைந்துவிட்டது. 20 வயது முதல் 35 வயதுடைய ஆண்களும் பெண்களுமே இவர்களின் முக்கிய இலக்கு. அயா ஹுவாஸ்கா கசாயத்தை குடித்தும் உடலில் சிறிய துளையிட்டு அதில் தவளை விஷத்தை செலுத்தியும் போதையை ஏற்படுத்துவதும் போதை உச்சத்தை அடையும் போது எல்லை மீறிய முகம் சுளிக்கும் சம்பவங்கள் அரங்கேற்றப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோரிடம் $1000 வரை, அதாவது 80,000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனிதனை கடித்த கதையாக வட மாநிலங்களில் ஊடுருவிய அயா ஹுவாஸ்கா விருந்து நிகழ்ச்சி தற்போது தமிழகத்தில் திருவண்ணாமலையில் அரங்கேற்றம் செய்யவிருந்தது காவல்துறையினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்பது பற்றி மாவட்ட போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.